தாம்பரம் அருகே சாரண சாரணியர்களுக்கான முப்பெரும் விழாவில் 7000 பேருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விருதுகள் வழங்கி பாராட்டினார். சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரத்தில் சாரண சாரணியர் நிறுவன நாள் விழா, சாரண சாரணியர்களுக்கு விருது வழங்கும் விழா, சாரண இயக்க இணையதள தொடக்க விழா என முப்பெரும் விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், சுய ஒழுக்கத்துடன் வாழ்வதற்கு தனது வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தரும் ஒரு இயக்கமாக சாரண சாரணியர் இயக்கம் உள்ளது என தெரிவித்தார். வெறும் 5 லட்சம் பேருடன் இந்த இயக்கம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 10 லட்சம் பேராக உயர்ந்து இருப்பதாக கூறியுள்ளார். வருகை தந்திருக்கின்ற சாரண சாரணி இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்கள், எதற்காக இந்த இயக்கத்தில் இருக்கின்றோம்? தனி மனிதனுடைய ஒழுக்கம் மிக மிக அவசியம். சுத்தமாக நாம் இருந்திட வேண்டும். கால்நடைகளை நாம் பராமரிக்க வேண்டும். அதுகளுக்கு நாம் பாதுகாப்பாக நாம் இருந்திட வேண்டும். இப்படி இந்த செல்ஃப் டிசிப்ளின்லேருந்து ஒரு மனித நேயத்தோடு நம்ம எப்படி இருந்திட வேண்டும் என்பதற்கான நமக்கான வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தருகின்ற இயக்கம் எதுவென்று சொன்னால் அது இந்த சாரண சாரணி இயக்கம்தான். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்முடைய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெறும் 5 லட்சம் பேர் இருந்த மெம்பர்ஷிப்பை இன்னைக்கு ஏறத்தாழ 10 லட்சம் பேராக இன்னைக்கு நாம் அதை மாற்றி காட்டியிருக்கிறோம். இனி வருங்காலத்தில் இன்னும் அது 15 லட்சத்தை தாண்டும் என்கிற அளவுக்கு நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் எந்த பழக்கத்திற்கும் தேவையில்லாத பழக்கத்துக்கு முதல்ல நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது. நான் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஒரு மென்டாராக, ஒரு அம்பாசிடர்ஸாக இருந்து நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய இளைய சமுதாயம் உற்றார் உடனிடம் இதற்கான காரணத்தை எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்திட வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை.